ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, ரொம்ப நேரமாவே உன்கிட்ட ஒரு நல்ல விஷயம் சொல்றதுக்காக இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு கிடைக்காத ஒண்ணுதான் பெருசு நினைச்சுக்கிட்டீங்கன்னா உன் கையில இருக்கிறது எப்பவுமே உனக்கு சிறப்பாக தெரியாது. அதுக்கு பதிலா உன் கையில என்ன இருக்கோ, உன் வாழ்க்கையில என்ன உனக்கு அமைஞ்சிருக்கோ அதுதான் உனக்கான நல்லதுன்ற எண்ணத்தோட, திருப்தியான மனசோட, இனி எனக்கானது நான் ஆசைப்பட்டபடி நடக்கும், கிடைக்காதது நிச்சயம் கிடைக்கும், நடக்காதது நிச்சயம் நடக்கும் என்ற நல்லெண்ணத்தோடும் நல்ல நம்பிக்கையோடும் உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. உன்னை ஆசீர்வதிப்பதற்காக உன் வராகி அம்மா நானே உன் வீடு தேடி வந்துட்டேன் தானே. இனி உன் வாழ்க்கையில எல்லாமே மகிழ்ச்சிகரமானதா, நல்லபடியா நிம்மதி நிறைந்ததாக இருக்கும். மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு இரண்டே வழிகள் தான் இருக்கு. ஒண்ணு, உன் வாழ்க்கை சூழ்நிலையை மாத்தணும். அப்படி இல்லைன்னா சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நீ மாறிக்கணும் என் செல்லமே. முதல்ல நீ மாறிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த சூழ்நிலையும் உனக்கு ஏற்றாற் போல மாற்றுவதில் எந்த தவறும் இல்லைதானே. எல்லாமே நீ சரியாக சிந்தனை செய்வதிலும் சிறப்பாக செயலாற்றுவதிலும் தான் இருக்கு. உனக்கு அதுல திறமை இல்லைன்னு மட்டும் நினைக்காத. கொஞ்சம் முயற்சி செஞ்சினா திறமையானவங்க ஜெயிச்சவங்க எப்படி வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்கன்னு பார்த்து உன் வாழ்க்கையும் அதன்படி நீ அமைச்சுக்கலாம். உன்னை புரிந்து கொள்ளாத மனிதர்கள் தான் உன்னுடைய குறைகளை சொல்லி சொல்லி பின்னால பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா உன்னை புரிந்து கொண்டவர்கள் எப்போதும் உனக்குள்ள இருக்கிற நல்ல விஷயங்களையும் உன்னுடைய நிறைகளையும் சொல்லி சொல்லி ரசிச்சு பார்ப்பாங்க தானே. உன்னை பெத்தவங்க எத்தனை முறை உன்கிட்ட இருக்க நல்ல விஷயத்தையும் நிறைகளையும் சொல்லி ரசிச்சு பேசியிருக்காங்க. அப்படிதான் இப்போதும் உன்னை பற்றி நிறைகளையும் உன்னிடம் இருக்கும் நல்ல விஷயத்தையும் சொல்லும் மனிதர்கள் உன் அருகில் இருக்கும்படி நீ பார்த்துக்கோ. ஓரிடத்தில் நீ காட்டும் கருணையும் ஒருவருக்கு நீ செய்யும் உதவியும் நிச்சயம் பல கோடி மடங்காய் உன்னிடம் திரும்ப வரும். அதனால எப்போதுமே உன்னால முடிஞ்சா அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல எண்ணத்தோடும் அடுத்தவர்களுக்கு கருணை காட்டக்கூடிய மனிதாபிமானத்தோடும் நடந்து கொள். வாழ்க்கைனா தோல்விங்கிறது வரதான் செய்யும். தோல்விங்கிறது ஒரு சறுக்கல். அது பெரிய வீழ்ச்சி கிடையாது என் செல்லமே. ஒரு முறை தோல்வி அடைஞ்சிட்டா நீ மிகப்பெரிய வீழ்ச்சியில இருந்து விழுந்துட்டன்னு அர்த்தம் கிடையாது. லேசா சறுக்கி இருக்கு. அடுத்த முறை மறுபடியும் மேலே ஏறி உன்னால ஜெயிக்க முடியும்னு நம்பிக்கை வை. வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும் அதற்கு ரெண்டு வகையான மருந்து இருக்கு. பிரச்சனையோ கஷ்டமோ எது வந்தாலும் காலம் இதை சரி செய்யும்னு மௌனமாக அதை அப்படியே விட்டுவிடு. காலமும் மௌனமும் உனக்கு துணையாக இருந்து நீ நினைச்ச விஷயம் நல்லபடியா நடப்பதற்கு உனக்கு வழிகாட்டும். உன்னிடம் உண்மையாக இல்லாத எந்த உறவுக்காகவும் நீ இறங்கி போய் உன்னுடைய மதிப்பை நீயே குறைச்சிக்காத. ஒருத்தர் அன்பா பாசமா உன் மேல அக்கறையா இருக்காங்கன்னா அவர்களிடம் நீ விட்டு கொடுத்து அனுசரிச்சு போலாம். ஆனா உன் மேல அன்பே இல்லாத பாசமே இல்லாத எந்த உறவுக்காகவும் நீ விட்டு கொடுத்து அனுசரித்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு பதிலா அவர்களை விட்டு விலகி நின்று விடு என் செல்லமே. உன்னை பிடிக்கல, நீ எனக்கு வேணாம்னு யாராவது சொல்லி உன்னை விட்டு விலகி போனாங்கன்னா அவங்க கிட்ட போய் நீ காரணம் கேட்கவே வேணாம். ஏன்னா அவங்க இந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய முறை யோசிச்சுட்டாங்க. நீ காரணம் கேட்டாங்க கூட அவங்க அந்த நேரத்துல உனக்கு ஏத்தாற் போல ஏதாவது பொய் சொல்லி சமாளிப்பாங்களே தவிர நீ இதை செஞ்ச அதை செஞ்சேன்னு உண்மையை யாரும் சொல்ல போறதில்ல. ஏன்னா உன் மேலதான் எந்த தவறும் இல்லை அல்லவா. இங்குள்ள உறவுகளும் மனிதர்களும் அடுத்தவங்களை தனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியும், காரியம் செய்ய முடியும்னா மட்டும்தான் கூட வச்சுக்குவாங்க. அப்படி இல்லைன்னா இப்படிதான் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கலட்டி விட பார்ப்பாங்க. உனக்கான தேவை அவர்களிடம் எதுவும் இருக்கிறதோ இல்லையோ, ஆனா அவங்களுக்கு உன்கிட்ட எந்த தேவையும் இல்லைன்ற காரணத்தாலதான் அவங்க உன்னை விட்டு விலகி போக நினைக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் அவர்களே உன்னை தேடி வரும்படியும் உனக்கான தேடலை உன்னிடமே தொடங்கி உன்னிடமே மன்னிப்பு கேட்கும்படியும் சூழ்நிலைய நான் உருவாக்குறேன். நீ கவலைப்படாதே என் செல்லமே. உன்னை விட்டு தொலைந்து போன உறவை எப்போதும் தேடாதே. அதே நேரத்துல உன்னை தேடி வந்த உறவையும் ஒருபோதும் வேண்டாம்னு தொலைச்சிட வேணாம். உன் மேல உண்மையா அன்பு வச்சு பாசம் வச்சு உன்னை தேடி வந்தாங்கன்னா அவர்களுக்கு உரிய மதிப்பையும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய ஆளாக நீ இரு. உன்னை விட்டு யார் விலகி சென்றாலும் அவர்களை அப்படியே விட்டுவிடு என் செல்லமே. ஏன்னா அவர்களுக்கு வைரக்கல்லாக இருக்கே உன்னை விட சாதாரண பளபளப்பா தெரியக்கூடிய கண்ணாடி கற்களை தான் பெருசு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. உன்னுடைய நல்ல குணமும் உன்னுடைய அருமை பெருமையும் மதிப்பும் நீ வைரம் என்கிற விஷயமும் அவர்களுக்கு புரியவில்லை. அவர்கள் சாதாரண பளபளப்பா இருக்கக்கூடிய கண்ணாடியை போய் பெருசா நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு தேடி போறாங்கல்ல. நாளைக்கே ஒரு நாள் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு மீண்டும் உன்னுடைய அருமை பெருமையை தெரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வருவாங்க. அப்போது நீ அவர்களுக்கு உண்மையையும் என்ன சொல்ல வேண்டுமோ என்ன செய்ய வேண்டுமோ அதை உன் இஷ்டப்படி செய்து கொள்ளலாம் என் செல்லமே. ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில நேரத்தை வீணாக்குறான்னா அவனுக்கு வாழ்க்கையின் மதிப்பு புரியலன்னு தான் அர்த்தம். நீயும் உன் வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்களை செய்தோ அல்லது தேவையில்லாத காரியங்களை யோசிச்சோ நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்காம வாழ்க்கையை சரியா பயன்படுத்திக்கோ.
சுயநலவாதிகளோட முக்கியமான பண்பு, முக்கியமான குணம் என்ன தெரியுமா? ரொம்ப உரிமையா இருக்கிறது போல உன்கிட்ட நடிச்சு பேசுவாங்க. ஆனா உண்மையிலேயே அவங்க உன்கிட்ட எந்த உரிமையும் எடுத்துக்க போறதும் இல்ல. ஆனா அவங்களுக்கான காரியத்தை மட்டும் உன் மூலமா முடிச்சுக்க நினைக்கிறாங்கன்றத தெரிஞ்சுக்கோ என் செல்லமே. சில பேர், நீ எனக்காக இதை செய்ய மாட்டியா, நீ எனக்காக இதை பண்ண மாட்டியா, நீ எனக்காக இதை விட்டு கொடுத்து போக மாட்டியா, அனுசரிச்சு போக மாட்டியான்னு கேட்கறதெல்லாம் சும்மா நடிப்பு தான். அவர்கள் உரிமையோடு அப்படி கேட்டாலும் உண்மையில அவங்களுக்கு உன் மேல பாசமும் இல்லை, நல்ல உறவாகவும் உன்னை நினைக்கல, அவங்களுக்கு உண்மையாக ஒரு அன்பும் இல்லை என்கிறதை நீ தெரிஞ்சுக்கோ. நீ அமைதியாக இருப்பது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஆனா அப்படி எல்லா சூழ்நிலைகளிலும் யார் என்ன சொன்னாலும் சரின்னு அதை ஏத்துக்கிட்டு பொறுமையா அமைதியா இருக்க பழகிட்டினா உன் வாழ்க்கையில எப்போதும் நிம்மதி உன்வசமாக இருக்குமே செல்லமே. ஒரு சிலர் நல்லா பேசுறாங்களே நினைச்சு அவங்களுக்காக இன்னொருத்தர் யாரையும் நீ பகைச்சுக்காத. ஏன்னா நாளைக்கு சண்டை போட்டு அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு உன்னை தனியா தூரமா வச்சிருவாங்க. அதே நேரத்துல உன்னை குற்றவாளியாகவும் ஆக்கி விடுவார்கள் என் செல்லமே. நடக்கிறது எல்லாமே உன் நன்மைக்குதான் நீ எப்போது உணர்கிறாயோ அப்போதே உன்னுடைய இந்த வாழ்க்கை குறையில்லாத வாழ்க்கையாக தோண ஆரம்பிச்சிடும். விட்டு கொடுத்து போன நீ ஒருபோதும் வீழ்ந்து போக மாட்டாய். உன்னை தட்டி பறிச்சு வாழ நினைக்கிறவன் ஒருபோதும் நல்லா வாழ்ந்துடவும் முடியாது. எல்லா மனிதர்களும் இன்னைக்கு எவ்வளவுதான் ஆடினாலும், கூத்துதான் நடத்தினாலும், பொய்யா நடிச்சு வேஷம் போட்டாலும் ஒரு நாள் அவங்களுக்கும் ஓய்வு பெறும் நேரம் வரத்தானே செய்யும். அப்போ கூடி நிக்கிற மனிதர்கள் எல்லாம் சொல்லிடுவாங்க, அவன் வாழ்ந்த வாழ்க்கை எவ்வளவு பொய்யானதா, ஏமாற்றுக்காரத்தனமா, துரோகமா இருந்ததுன்னு. அதனால முதல்ல உன் வாழ்க்கையை நீ கவனமாக வாழ ஆரம்பி. யாருக்கும் எப்போதும் எச்சூழலிலும் கெடுதலோ துரோகமோ ஏமாற்றத்தையோ செய்யாத அளவுக்கு உன் வாழ்க்கையை அமைச்சுக்கோ என் செல்லமே. எதிர்பார்ப்புகளை குறைச்சாலே ஏமாற்றம் தானாகவே குறைந்துவிடும். எதிர்பார்ப்பே இல்லாமல் வாழ்ந்தால் ஏமாற்றம் என்ற வார்த்தையே உன் அகராதியில் இல்லாமல் போய்விடும். அதனால யாருக்கிட்டையும் எப்போதும் எதுக்காகவும் எதிர்பார்த்து காத்திருக்காம உன் வாழ்க்கையில உனக்கான விஷயங்கள் எல்லாம் நீயே செய்து சாதிக்கக்கூடிய ஆளாக இருந்துவிடு. காரணம் சொல்பவர்கள் யாரும் காரியங்களை செய்ய போறதில்ல. காரியங்கள் செய்பவர்கள் யாவும் காரணங்களை சொல்லவும் மாட்டார்கள் என் செல்லமே. உனக்கான காரியத்துல நீதான் கண்ணும் கவனவுமா இருந்து கண்ணும் கருத்தும் கவனமா எல்லா வேலைகளையும் சிறப்பா செஞ்சு ஜெயிக்கிறதுக்கான வேலைகளை பார்க்கணும். உன் மேல உண்மையான அன்பாக இருப்பவர்களிடம் நீ இறங்கி போறதுலையும் விட்டு கொடுத்து போறதுலையும் தப்பே இல்லை. ஆனா உன் அன்பை புரிந்து கொள்ளாத மனிதர்களிடம் ஒத்து போகாமல் ஒதுங்கி போவதுதான் உனக்கு நல்லதாக இருக்கும். பிடிச்சதை கிடைக்கும் போதே வச்சுக்கிட்டு தொலைச்சிடாம பத்திரமா பாதுகாக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு தானே. பிடிச்சது கிடைக்காத போது அதை நினைச்சு ஏங்குறதும், கிடைக்கும் போது அதை தொலைச்சு விட்டு அதுக்கு பிறகு தேடுவதும் மனிதர்களுக்கு வாடிக்கையான ஒன்றாக ஆகிவிட்டது. நீ இல்லாத உலகத்துல யாருக்கு வாழ்வது கஷ்டமாக இருக்குமோ அப்படி உன்மீது உண்மையான அன்பு கொண்ட மனிதர்களை, உன்மேல அக்கறை கொண்ட மனிதர்களை உன் பக்கத்திலேயே வச்சுக்க பழகு. மற்றவர்கள் உன்னை பாரம் என்று நினைத்து விட்டால் நீ தூரமாக நிற்பதுதானே நல்லது. யாருக்கும் நீ பாரமாக தெரிகிற வரைக்கும், தோணுகிற வரைக்கும் அவங்க கூடவே இருந்து தொல்லை பண்ணாம, முடிஞ்ச அளவுக்கு யாரையும் கஷ்டப்படுத்தாமல் உன் வாழ்வில் எல்லா விஷயங்களையும் நீயே செய்து கொள்ள தயாரான ஆளாக இருந்துவிடு. உண்மையை பேசுபவர்கள் சற்று திமிராக பேசுவதைப் போல தோன்றும். ஆனால் அது திமிர் கிடையாது என் செல்லமே. அது உண்மை கொடுக்கும் கம்பீரம். நீயும் உனக்கான வாழ்க்கையை உண்மையாக வாழ தயாராகு. உன்னுடைய தவறை நீ உணராத வரை மற்றவர்களை நீ குறை சொல்லிக் கொண்டே இருப்பாய். எப்போ உன் வாழ்க்கையில நீ செய்யறது சரி தவறுன்னு உனக்கே தெரிஞ்சு புரிஞ்சு பேச ஆரம்பிக்கிறியோ அப்போதே நீ அடுத்தவர்களை குறை சொல்வதை நிறுத்திவிட்டு உன் வாழ்க்கையை நன்றாக வாழ்ந்து விடலாம்.